ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மூக்குக்கு மனம் நாக்குக்கு ருசி சேனல். நம்ம இன்றைக்கி பச்சை மிளகா துவையல் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவும் சுவையாக இருக்கும். இது ரொம்ப ஈஸி, ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சுக்கலாங்க. இது எப்படி செய்கிறது பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்கு. முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு கடாயை வச்சுக்கிட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேங்க. அதில் பச்சை மிளகா ஒரு 20 பச்சை மிளகா இது மாதிரி பாதியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா வறுபட்டு வருங்க. இது மாதிரி கட் பண்ணி போடுறதுனால நல்லா இது மாதிரி கலர் வரணும். கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா இது மாதிரி வறுத்துக்கிட்டோம். இப்போ இதை அப்படியே எண்ணெயோட ஒரு கப்பில் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ சீரகம் எடுத்திருக்கேன், உப்பு, கல் உப்பு, பூண்டு பல் ஒரு 5-6 பூண்டு பல் எடுத்திருக்கேன். புளி வந்துட்டு தண்ணியில் நல்லா ஊற வச்சுருக்கேன். கொத்தமல்லி, வெங்காயம் லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். இப்போ பூண்டு போட்டுக்கிட்டேங்க. பூண்டை நல்லா இடிச்சிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு சீரகம் எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நல்லா இடிச்சிக்கணுங்க. இது உரலில் செய்கிறதுனால ரொம்பவும் சுவையாக இருக்கும். நம்ம வறுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகா போட்டுக்கலாம். புளி நல்லா ஊற வச்சுருக்கோங்க தண்ணியில், அதை எடுத்து போட்டுக்கலாம். காரம் கொஞ்சம் கம்மி வேணுன்றவங்க புளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. அதிகமாக காரம் நல்லா வேணுன்றவங்க புளியை வந்துட்டு நல்லா குறைச்சிக்கலாம். இப்போ நல்லா கழுவி வச்சுருக்கிற கொத்தமல்லி போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கேங்க, வாஷ் பண்ணிவிட்டு. இப்போ வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணி போட்டுட்ருக்கேன். இதை நல்லா இது மாதிரி இடிச்சிக்கலாம். நல்லா இடிச்சாச்சுங்க. நம்மளுக்கு பச்சை மிளகா கொத்தமல்லி துவையல் ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்தோட சப்பாத்தியோட சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்துட்டு நான் இன்றைக்கி இது சாதத்தோடு சாப்பிட போகிறேங்க. ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி கப்பில் போட்டுக்கலாம். இப்போ சாதம் எடுத்துக்கிட்டு சாதத்தில் நெய் விட்டுருக்கேங்க. சுட சுட சாதத்தில் நெய் விட்டுட்டு இந்த சட்னி கொஞ்சம் போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்பவும் நல்லா இருக்குங்க. இது கொஞ்சம் மீதி இருந்ததுன்னா நைட்டில் சப்பாத்திக்கு சாப்பிட்டுக்கலாங்க. ரொம்பவும் சுவையாக இருக்கும். ஓகே வீவர்ஸ், நான் இந்த சட்னியோட என்ஜாய் பண்ணேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே வீவர்ஸ், பாய்.